அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம மினி ஜோவர் ஊத்தப்பம் பண்ண போறோம். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இட்லி மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய், உப்பு, மக்காச்சோளம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பக்கமும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த அடுப்புல தோசைக்கல் காயட்டும். இந்த அடுப்புல நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியா நறுக்கின மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நுனியில ஷார்ப்பா இருக்கும் பாருங்க, அந்த இடத்த மட்டும் வெட்டி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் மக்காச்சோளம் வேக வச்சது, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு. ஏன்னா இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கி வச்சு எல்லா கொத்தமல்லியும் போட்டு இதை சும்மா ஜஸ்ட் இப்படி வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஏன்னா அந்த தோசை மாவுல அதை போட்டப்புறம் அதுல தான் அது வேகணும். ஆனாலும் இந்த ஒரு பெரட்டினாக்க வெந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதனால கொஞ்சமா இதை வேக வச்சுட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லை இதுல போட்டுருங்க. போய் இது வதங்கினது போருங்க. இட்லி மாவு இருக்கு பாருங்க, இதை வந்து மினி சோள ஊத்தப்பம்னு சொல்றதுனால சின்னதா பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்க கூடாதுங்க, கொஞ்சம் லேசா ஒரு பெரட்டினா போறோம். அதை மட்டும் இதுல மேலாக போட்டுடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஹவர்ஸ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதுவும் கார்ன் அது மேல இருக்குன்னு சொன்னாலே குழந்தைங்க ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் தோசை மாவு இட்லி மாவுனா ஐயோ இட்லியா போர்மா, தோசையா போர்மா அப்படிம்பாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க அதுக்கு மேல இது எத்தனை நேரம் ஆச்சு பாருங்க. சோளம் வந்து நமக்கு டெட்ரா பேக்ல காய வச்சு வேக வச்சதே கிடைக்கும். அதை வாங்கி ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி 2 பச்சை மிளகாய் 2 கொத்தமல்லி போட்டு நல்லா பெரட்டிட்டு அழகா எடுத்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ ஊத்தப்பம் ரெடி. அதாவது மினி ஜோவர் ஊத்தப்பம் வந்து சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனா மினின்னு சொல்றதுனால தான் நம்ம சின்னதா போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு எப்பவுமே சின்னதா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். உடனே இதை கூட நீங்க 4ஆ கட் பண்ணி டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அதை வச்சுட்டு கூட சாப்பிட முடியும். ஓகே, இதுக்கு நீங்க சட்னி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ மினி ஜோவர் ஊத்தப்பம் சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம இதுல திருப்பி போட்டுடணும். பாருங்க, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு.